திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி என்பது தமிழ்நாட்டின் பெரும்பான்மை மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு ஆட்சி. ஒரு அமைச்சரவை இருக்கிறது. அவர்களை எதை வேண்டுமானாலும் முடிவு செய்யலாம். ஏன் துணை முதல்வராக உதயநிதி அவர்கள் வரக்கூடாது? அவருக்கு எல்லா தகுதியும் இருக்கிறது. பயிற்சி பெற்றிருக்கிறார். அமைச்சராக இருந்து சிறப்பாக பணியாற்றி கொண்டிருக்கிறார். நேற்று கூட சென்னையில் முதல் முறையாக தமிழ்நாட்டின் வரலாற்றில் சென்னையில் இலவசமாக நகர்ப்புற மேம்பாட்டு வாரியத்தின் அமைச்சகம் சார்பாக வீடுகளை வழங்கியிருக்கிறார்கள். அவர் வருவதை காங்கிரஸ் பேரியக்கம் வரவேற்கிறது. துணை முதல்வராக வெகு விரைவில் அறிவித்தாலும் மகிழ்ச்சி தான். நான் தான் சொல்றேன், அந்த பாசிஸ்டுகள் தலைவர் ராகுல் காந்தி அமெரிக்காவில் என்ன பேசினாரோ அதை சொல்லாமல் திரித்து பேசி தவறான முறையில் வழிநடத்துகிறார்கள். குறிப்பாக ஷெட்யூல்டு மக்களுக்கும் மலைவாழ் மக்களுக்கும் ஓபிசி மக்களுக்கும் சிறுபான்மை மக்களுக்கும் அரணாக இருப்பது தலைவர் ராகுல் காந்தி மட்டும்தான் இந்த தேசத்தில். இது ஒட்டுமொத்த மக்களுக்கும் முகமாக குரலாக இருக்கிறார். எதையெதையோ சிதைத்தார்கள். இப்பொழுது எங்கள் தலைவர் ராகுல் காந்தியுடைய பேச்சுக்களையும் கருத்துக்களையும் சிதைக்க முயற்சி செய்கிறார்கள். ஒருபோதும் இந்திய தேசத்துடைய மக்கள் அனுமதிக்க மாட்டார்கள். நன்றி. தேங்க்யூ. எப்படி பாதிப்பு வரும் திமுக? சரி, நான் உங்களுக்கு பத்திரிகையாளர்கிட்ட சொல்றேன். ஆந்திராவில் ஒய்எஸ் ராஜசேகர் ரெட்டி முதலமைச்சராக இருந்தார். எல்லோரும் சொன்னாங்க 5 வருஷம் முடிஞ்ச உடனே ஆன்டி இன்கம்பன்சி இருக்கு, அவர் வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பில்லை அப்படின்னார். ஒரு முறை 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை ஆன்டி இன்கம்பன்சி வரும். இவர் பிடிக்கல, போடக்கூடாதுன்னா எதிர்கட்சிக்கு போடணும். ஆனால் ஆந்திராவில் என்ன நடந்தது? சிரஞ்சீவி கட்சி ஆரம்பிச்சார், பிரஜா ராஜ்யம்னு. எல்லாரும் இவருக்கு பிடிக்காதவங்க பிரஜா ராஜ்யத்துக்கு ஓட்டு போட்டாங்க. சிரஞ்சீவிக்கு எங்கேயோ எதிராக போற ஓட்டு வேறு திசைக்கு மாற்றப்பட்டது. ஆகையால் மீண்டும் ஆட்சிக்கு வந்தார். அந்த நிலை கூட ஏற்படலாம் இல்லையா? உங்களுக்கு தெரியாத ஒன்றும் இல்லை. நீங்களே கணக்கு போட்டு பாருங்க நான் சொல்றத. இல்லை, இது கடுமையாக மாண்பு முதலமைச்சர் இரும்பு கரம் கொண்டு அடக்கி வருகிறார். காவல்துறையும் சிறப்பாக செயல்பட்டு வருகிறார்கள். இன்னும் சிறப்பு கவனம் செலுத்த வேண்டியதான் எங்களுடைய வேண்டுகோள். அது என்னன்னு தெரியல, நான் பார்த்துட்டு சொல்றேன். லட்டு பத்தி தான் கேள்விப்பட்டேன், பஞ்சாமிரதம் பத்தி என்ன கேள்விப்பட்டேன். அது மாதிரி வாய்ப்பே கிடையாது. எப்படிங்க பாரம்பரியம் மிக்க பழனி ஆண்டவர் கோவிலில் போயிட்டு கற்பனைக்கு எட்டாத அளவுக்கு சொல்றாரு. அதுக்கெல்லாம் எவ்வளவு செலவாகும், எப்படி கலக்க முடியும் அதெல்லாம்? அதனால இன்னும் தேவை இருக்கு. தேவை இருந்தா ரைட், யாராவது ஒருத்தர் நன்மை அடைகிறானா சரி. ஆனா இதெல்லாம் வாய்ப்பு இல்லை. கற்பனைக்கு எட்டாத அளவுக்கு அவர் பேசியிருக்கார். தேங்க்யூ, நன்றி. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.